Hi guys, welcome to yet another episode of the Shinpad podcast. நான் பாலா and my friend Vignesh is also here. So இந்த வாரம் நாங்க பேசலாம் அப்படின்னு நினைச்சிருக்கிறது மேன்செஸ்டர் யுனைடெட் and whatever is happening around it. Like குங்குமம் இந்த வாரம் மாதிரி மேன்செஸ்டர் யுனைடெட் இந்த வாரம் எங்கே செல்லும் இந்த பாதை. It's back the Monday, like right, Manchester United match after அந்த வீக்கெண்ட் முடிஞ்சு அந்த மண்டே ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆங்ஸைட்டியா, ரெஸ்ட்லெஸ் ஆன ஒரு மண்டேவா இருக்கும் ஃபார் யுனைடெட் ஃபேன்ஸ். ஸோ அந்த மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே எப்படி போயிட்டு இருக்கு பத்தி தான் நாங்க பேச போறோம். பர்சனலி நான் வந்து ஐ டர்ன்ட் எவ்ரிதிங் ஆஃப், மேக்ஸிமம் ட்ரைட் மை பெஸ்ட் டு நாட் இயர் அபவுட் மேன்செஸ்டர் யுனைடெட். கொஞ்சம் பார்த்து அப்பப்போ கோவம் வந்தது, நானும் வெண்ட் அவுட் பண்ணேன், எஸ்பெஷலி ஆன் டிகேயா. பட் அதர் திங்ஸ் ஐ ட்ரைட் மை மேக்ஸிமம் டு ஸ்டே அவே. பட் என்னதான் இட்ஸ் a monster that என்ன சொல்றது, அவாய்டபிள். சம்டைம்ஸ் அது திரும்ப திரும்ப வந்துட்டே தான் இருக்கும், நம்ம எவ்வளோதான் விலகி போனாலும். இட்ஸ் லைக் ஒன் ஆஃப் தோஸ் சினாரியோஸ். அண்ட் எனக்கு டு பி ஆனஸ்ட், நான் வந்து பிரைட்டன் மேட்ச் மேலே எனக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை. ஒன்று பிகாஸ் நம்ம வந்து இன்னும் மிட்ஃபீல்டு அப்கிரேடே பண்ணல. அண்ட் பாட்டர் வந்து இட்ஸ் லைக் வெல் எஸ்டாப்ளிஷ்ட். அந்த இப்போ பாட்டருக்கு வந்து என்னதான் அவரோட ஸ்டார் பிளேயர்ஸ் எடுத்தாலும் அவரோட ஃபிலாசபி இஸ் ப்ராப்பர்லி இன் பிளேஸ் அந்த கிளப்ல. 3 சீசனாக நல்லா அவங்க மண்டைக்குள்ள இன்கிரேன் ஆகிருக்கு. அதனால அது ஒரு பயம் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. ஸோ மேபி ட்ரா தான், நான் பெஸ்ட் கேஸ் சினாரியோக்கே ட்ரா தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ எனக்கு ரிசல்ட் பெருசாக பிரச்சனை இல்லை. ரிசல்ட்டுக்கு அப்புறம் கரெக்டாக மேட்ச்க்கு முன்னாடியே அது ஆரம்பிச்சது. பட் மேட்ச் முடிஞ்சோடனே பூகம்பம் மாதிரி வெடிச்சு அர்னாட்டோவிச் வந்து சைன் பண்ண போறோம் அப்படின்னாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் வாட் கொஞ்சம் சென்சிபிளா இருந்தாங்கன்னு அந்த விதத்துல கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. லைக் all the racist remarks, the incidents that he has done. So adu paakam, even today's news has come up, like I think it's official sollalam, because many of the reliable sources are telling that the deal is not going to happen because of the so and so pressure from fans nu solranga. But I don't know what is happening. But enna thella bala, I feel very lazy. enna thella concept, it has become part of the life. palaga ida paalum pulikku mari ida idchana, I have no idea. But you feel that this energy, this strange energy that is happening around this club la, unwanted memes on Maguire or on Martinez or height which, so it's all fairly I mean, if this was me last season, samaya கோவம் வந்திருக்கும். But this time it's like என்ன பண்றேன்னு தெரியல. I don't know how to react to all these things, so I just try to stay away. So it's like the energy is too much for me to react on it. It's kind of like the nadir அந்த பாயிண்ட்க்கு வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. பிகாஸ் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் மிஸ்மேனேஜ்மெண்ட். ஐ மீன் ரிசல்ட்டை பற்றி நம்ம பெருசாக பேச வேணாம், பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் ஒன் கேம், புது மேனேஜர். ஸோ இட் ஹேப்பன்ஸ். ஐ மீன் நம்ம 2020-21 கூட கிறிஸ்டல் பேலஸ் கூட 3-1 தோத்தோம். அண்ட் அதுக்கு அடுத்து 2 வாரத்துக்குள்ளே டாட்டனம் கூட வந்து அந்த 6 கோல் கேம் ஒன்று தோப்போம், 6-1 சொல்லிட்டு. பட் வி ஸ்டில் ஃபினிஷ் செகண்ட். அதனால ரிசல்ட்ஸ் ஓகே, அட்லீஸ்ட் நம்மளுக்கு கிளிம்சஸ் தெரிஞ்சது என்னென்னலாம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆஃப் த பிட்ச் வந்து எவ்வளவு மெஸ்ஸியா இருக்கு அப்படிங்கறத பாக்கிறது தான் எனக்கு என்ன சொல்றது, அதுதான் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு கிளப் அவுட். அப்படியே நம்ம வில் ஸ்டார்ட் ட்ரிஃப்டிங் அவே ஆஃப்டர் ஒன் பாயிண்ட். அந்த பாயிண்ட் அந்த பாயிண்ட் ஆல்மோஸ்ட் எனக்கு அந்த பாயிண்ட் எப்போ ஒரு இந்த டைம் வந்துச்சு, when Van Gaal was there. அது ஒரு டிஸ்கனெக்ட் மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு அந்த டைம். லிட்டரலி ஐ டென்ட் ஈவன் ஃபாலோ யுனைடெட், ஏன்னு தெரியல. ஸோ அந்த நிலைமை திரும்பியும் வருமா வராதான்னு தெரியல. பட் யூ கெட் தட் கட் ஃபீலிங், திஸ் எனர்ஜி இஸ் நாட் நைஸ்ன்னு தோணுது. ஒன்றும் இல்லை, ரேண்டமாக ஒரு யூடியூப் ஓப்பன் பண்ணேன். அதில் வந்து ஒரு நல்ல யூடியூப் சேனலாக இருந்தது, பென் ஃபாஸ்டரோட கோல் கீப்பிங் சேனல். அதுலேயும் வந்து தம்ப்நெயில்ல நம்ம தலைவர் கோல் பிரிட்ஜ் இருந்தது. அதை பார்த்தீங்கன்னா ஐயோ என்னடா இவரே இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு இட்ஸ் அண்ட் லைக் people like Goldbridge again, நம்ம வந்து யுனைடெட் பத்தி பேசுற ஒவ்வொரு எபிசோட்லயும் bringing this we are part of it. football Mourinho வந்து football heritage மாங்க. I don't know, இன்னும் ஒரு 5 வருஷத்துல football heritageல football heritage of Man United people will be talking about Goldbridge, இல்லாட்டி Ferdinand, Ronaldo
அன்எக்ஸ்பெக்டட் லிஸ்ட் வந்து குரோ ஆக போகுது. ஃபெர்டினாண்ட வந்து யாரும் வந்து அவர் ஒரு வேர்ல்ட் கிளாஸ் சென்டர் பேக்குங்கிறத மறந்துட்டு எல்லாரும் வந்து டிவில கேனத்தனமா பேசிட்டு இருந்தவர் அதுதான் ஞாபகம் வச்சுக்க போறாங்க. இப்ப நீ நம்ம லாஸ்ட் டைம் பேசின மாதிரியே வந்து இப்போ கொஞ்சம் நிஜமாலே சொல்லணும்னா ஜிமி கேரிகர் தான் ஒருத்தன் சென்சிபிளா இருக்கு. ஈவன் கேரி நெவில் கூட அட்மிட் பண்ணான், லைக் ஹி வாஸ் டெல்லிங் லைக் ஓகே ரொனால்டோ வந்து he was not in his it's not right to do, இல்லட்டி அவர் கான்ட்ராக்ட்லயே முதல்ல மென்ஷன் பண்ணிருங்க he should be answering to clear all this mess அப்படினு நம்ம பேசுனதா அவரும் பேசினாரு. surprisingly a very sensible comment actually. அது கொஞ்சம் and நெவில் இந்த வீக் ஃபுல்லாவே ரொம்ப கரெக்டான பாயிண்ட்ஸ் தான் முன் வச்சிருக்காருன்னு எனக்கு தோணுது. அதுதான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சென்ஸ் வந்தா நல்லா இருக்கும், பட் இது தாங்க முடியல. I don't know the day the list of words that we need to mute on social media is just increasing day by day. And speaking of the words that we have to mute, போற பக்கம் பார்த்தா ஃப்ரெங்கி டியாங்கற அந்த மூணு words மியூட் பண்ணனும். அதான் நம்ம பிடிச்ச திங்ஸே எல்லாமே மியூட் பண்ண ஆரம்பிச்சிரோம் நினைக்கிறேன். அது ஏன்னா நம்ம அதான் இப்போ இந்த ஃப்ரெங்கி டியாங்ல இருந்து அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபர் ரவுண்ட் அப் மாதிரி போவோம். ஃப்ரெங்கி டியாங்க வந்து வச்சு அவங்க நம்மள வச்சு நல்லா விளையாடிட்டாங்க போல இருக்கு. பார்சலோனா ஒரு பக்கம், இவங்க ஒரு பக்கம். இப்போ ஸோ இன்னும் தெரியல இன்னும் என்ன நடக்கும். பொட்டன்ஷியலி நம்ம ரெக்கார்ட் பண்ற டைம்ல இட் இஸ் என்ன சொல்றது, இருக்கிற இந்த ட்ரெண்டை பார்த்தா ஹி மைட் கோ டு செல்சி அப்படின்னு தான் தோணுது. பிகாஸ் நம்மளும் வந்து வேற மிட்ஃபீல்டர்ஸை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் மோர் ஆர் லெஸ் ஃப்ரெங்கி டியாங்க்கு கொடுக்க வேண்டிய அந்த 72 மில்லியன் பவுண்ட்ஸ் என்னவோ அந்த ரேஞ்ச்லயே தான் நம்ம 2 மிட்ஃபீல்டர்ஸ் டார்கெட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த ரெண்டு மிட்ஃபீல்டர்ஸ்ல ஒரு பேரை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே லைட்டா ஹார்ட் அட்டாக் ஆகிற மாதிரி இருந்தது. நம்ம ஏட்ரியன் ராபியோ அப்படின்னு தலைவர் ஒருத்தர், அவர் 2-3 வருஷமா எங்க இருந்தாரு எனக்கு அதுதான் நோ க்ளூ அபௌட். யுவென்டஸ்ல தான் இருந்தாரு. ஆனா நான் ஒரு யுவென்டஸ் ஃபேன் வந்து ஒருத்தர் வந்து ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்து போட்டிருந்தாரு. அவர் வந்து மேட்ச் ராபியோவை கடைசி ஒரு 1.25 சீசன்ல இருந்து 2 சீசன் திட்டிட்டே இருந்திருக்காரு. ஹவு டஸ் ஹி ஸ்டார்ட் எவ்ரி கேம், ஹி டஸ் நத்திங். ராபியோ இஸ் என்ன சொல்றது, ராபியோ இப்படி அப்படி, ராபியோ ஃபுட்பால் மேல காலை வச்சா எனக்கு ஏதோ கண்ணி வெடி மேல காலை வைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இதே தான் நம்ம மெக்டாமினேக்கும் ஃப்ரெண்டுக்கும் நம்ம பர்சனல் சாட்ல பேசிட்டு இருந்தோம். ஸோ it's like he has not been used in his optimal role. அதெல்லாம் ஓகே, பட் நிறைய ஆட்டிடியூட் இஷ்யூஸ் இருக்கு. எனக்கு அதான் அவங்க அம்மா வேற கொஞ்சம் ஒரு மாதிரி, இப்போ ஒரு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா நேரா வந்து ட்ரைனிங் கிரவுண்ட்ல டென்னாகோட இது சட்டையை பிடிச்சி என் பையன் நீ ஸ்டார்ட் பண்ணல எப்படி யாரோ ஒருத்தர் கூட இல்ல, இவர் தான் நம்ம பாட்காஸ்டோட ரெகுலர் லிசனர் ராஜேஷ் தான் நினைக்கிறேன். ரொனால்டோட சிஸ்டருக்கும் ராபியோட அம்மாவுக்கும் கேஜ் ஃபைட் வைக்கணும்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. எனக்கு பார்த்துட்டு செம சிரிப்பா இருந்தது. பட் இட் வில் பி a bit of a problem. he had good potential PSG-ல இருந்தப்போ. பட் PSG-ல ஏகப்பட்ட ஆட்டிடியூட் இஷ்யூஸ், பட் அந்த ஒரு டேலண்ட்ங்கிறது விசிபிளா இருந்தது. பட் யுவென்டஸ் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒண்ணுமே நோட் வத்தியா பண்ண மாதிரி தெரியல. ஹி ஸ்டார்டட் லைக் ஆக்சுவலா நான் கம்மி லீக் கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாருன்னு நினைச்சேன். பட் ஒரு ஃபெலோ ஃப்ரெண்ட் கரெக்டட் பி, ஃபெலோ யுனைடெட் ஃபேன் கரெக்டட் பி, இல்ல அவர் வந்து ஒரு சீசனுக்கு 30 லீக் கேமாவது கடைசி 2 வருஷமா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு. எனக்கு ஷாக்கு ஆக்சுவலா. என்ன இவ்வளவு ஆடி இருக்கா. ஆனா நான் பார்த்த மேட்ச்ல ராபியோ ஒண்ணுமே பண்ணதில்லை. சோ அது எனக்கு I have no clue about it. Like யாரோ வந்தா வரட்டும், I don't know what impact is going to happen. 10 வருஷத்துல நடக்குமான அந்த ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒருவேளை எல்லாருமே நீஜாக் ரியாக்ஷன்ஸா இருக்கும்னு தோணுது. இத்தனை நாளா பேனிக் பையிங், ஆன்சைட்டி பையிங் எண்ட் ஆஃப் இதுல இல்ல யாருமே ஃப்ரெங்கி டியாங் ஆர் பஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இத்தனை நாளா. இப்போ வந்து என்னன்னா ராபியோ வந்து பீன் இந்த ஷார்ட் லிஸ்ட் ஃபார் a long time அப்படின்னு ஆக்சுவலா டேவிட் ஆர்ன்ஸ்டீனோட பாட்காஸ்ட்ல பேசுறப்பே கூட இருக்கிறவங்க சிரிக்கிறாங்க. ரொம்ப நாள் வந்து எனக்கா இப்பெல்லாம் அவமானப்படுத்தாதீங்க அப்படின்றது. ஆனா ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த கிளப்புக்கு இது வேணும் அப்படின்னு தான் தோணுச்சு. அது எனக்கு என்ன புரியல. லைக் see all the clubs are getting whom they want, and it's Chelsea, City, everything. I don't know, is it the lack of desire from the owners or they என்னனே புரியல. what ஏன் நினைச்சது வந்து இது பண்ண முடியல, புஷ் பண்ண முடியல.
இட்ஸ் லைக் மல்டிபிள் இயர்ஸ் ஆஃப் மிஸ்மேனேஜ்மெண்ட் இல்லையா? பிகாஸ் பிளேயர்ஸ் வந்து வர யோசிப்பாங்க ஆப்வியஸா. சக்சஸ் ஆன் ஃபீல்ட் சக்சஸ் நம்மள்ட்ட பெருசா ஒன்றும் இல்லை. லாஸ்ட் சீசன் 6th ஃபினிஷ் பண்ணோம், பட் அதுக்கு முன்னாடி 2nd 3rd ஃபினிஷ் பண்ணோம். அந்த 2 சீசன் மட்டும்தான் ரொம்ப மொரினியோட 2nd ஃபினிஷ் பண்ண சீசனுக்கு அப்புறம் ஓரளவு கண்டினியூஸான ப்ராக்ரஸ்னா அந்த 2 சீசன்ல தான் இருந்தது நம்மளுக்கு. பட் அதை வச்சு பில்ட் பண்ணுவாங்களா? அதை வச்சு இவங்க என்னென்னோ பண்ணிருக்கலாம். அப்பவே ஒரு மிட்ஃபீல்டரை வாங்கியிருந்தா இப்ப பிரச்சனையே இல்லை. ஒழுங்கா இவங்க டெக்லன் ரைஸ்ல போன சீசன் அட்லீஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த சீசன் இப்பவுமே ராபியோங்கிறாங்க, செர்ஹே மிலின்கோவிச் சாவிச் இப்போ வந்து இன்னைக்கு லிங்க் ஆயிட்டு இருக்காரு பயங்கரமா. அவரை வந்து நம்ம 2016 இருந்து அவர் பேரை கேள்விப்பட்டு இருக்கோம். போக்பாவை வாங்கின டைம்ல இருந்து செர்ஹே மிலின்கோவிச் சாவிச் ஆஃப் லாட்சியோ இஸ் கோயிங் டு கம் டு யுனைடெட். இன்னும் அந்த பாடல்ல இப்போ திரும்ப லிங்க் பண்றாங்க அகைன். இப்போ இவங்க ஃப்ரெங்கி டியாங்னு சொல்லிட்டு இப்போ லிங்க் பண்ற இந்த 2 பிளேயர்ஸ் ராபியோ ஆகட்டும் செர்ஹே மிலின்கோவிச் சாவிச் ஆகட்டும் 2 பேருமே வேற ப்ரொஃபைல்ல இருக்கிற பிளேயர்ஸ். ஸோ இவங்க எக்ஸாக்டா எதை நோக்கி போறாங்க? அப்ப ஆல்டர்னேட் டார்கெட்ஸ்னா அதே ப்ரொஃபைல்ல வேற யாராவது இருக்கணும். அப்படியே 6க்கு பதில் 8 கொண்டு போய் டார்கெட் பண்றேன் அப்படின்னா அது எகைன் நம்ம ஏற்கனவே வந்து இதே பிரச்சனை தான் இருப்போம். இப்போ யாராவது ஒருத்தர் வேணும்னு வாங்கிட்டு ரீப்ளேஸே பண்ண முடியாம அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரா வேஜ்ல அப்படியே உட்கார்ந்து இருப்பாங்க. தெரியலடா என்ன நடக்க போகுதுன்னே ஒன்றும் தெரியல. நெக்ஸ்ட் பிரென்ஃபோர்ட் வேற, அது கொஞ்சம் டஃபா இருக்கும் தான் கட் ஃபீலிங் சொல்லுது. பிரென்ஃபோர்ட் கூட பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஒன்று இருக்கே லிவர்பூல். போன சீசன் ஓல்ட் ட்ராஃபர்ட்ல 5-0, இந்த சீசன் எத்தனை 0ன்னு தெரியல. நான் 4-0 அடிச்சிட்டோம். பாப்போம் I guess it won't be that bad because on field நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 games போனா ஈவன் இந்த எக்ஸிஸ்டிங் ராஸ்டரே போன மேட்சே எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாம அவங்க nerves got the better of a lot of them and obviously Potter kind of devised a very good strategy. So center backs எப்பவுமே ரொம்ப ஐசோலேட்டடாவே இருந்தாங்க. 2 பக்கத்துல இருந்தோம். ஆப்வியஸா நம்ம கோல் கீப்பர் அவர் லைன்ல ஒரு லைன் அவுட் வெளியே வர மாட்டாரு. இந்த பக்கம் இவங்க 2 பேர் மிட்ஃபீல்டர்ஸ், அவங்க 2 பேரும் நம்ம அன்னைக்கு ஆக்சுவலா 2 பேருமே ஒரே கேம்ல அவ்வளவு மோசமா விளையாடுனதுன்னு எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் தான். It's too bad, you know. I can't even say there was no application of proper basics or proper CDMs என்ன பண்ணனும். it was too evident to see like if there are என்ன சொல்ற ஒரு 2 BHK கட்டற மாதிரி கிரவுண்ட்ல ஸ்பேஸ் இருந்தாலுமே they are not even able to lay their foundation ன்னு யோசிக்கும்போது அது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது because they are both better players than what they showed on that day. so அது ரொம்பவே டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. நமக்கு ஆப்வியஸா தெரியும் because அதுவும் இல்லாம இந்த 2 பேரையும் நம்ம அப்கிரேட் பண்றது ஒண்ணு, அப்டேட் பண்றது ஒண்ணு. அதாவது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எவால்வ் ஆயிட்டே இருக்கணும். அந்த ஒரே மிட்ஃபீல்டே அன்லெஸ் தே ஆர் அட் தி லெவல் ஆஃப் காசிமிரோ, க்ரூஸ், மாட்ரிச் மாதிரி ஒரு எப்பிக்கான லெவல்லையோ இல்ல ஜாவி இனியஸ்டா மாதிரியோ இல்லாத வரைக்கும் இது கஷ்டம் தான். இவங்க வந்து இது இப்போ வந்து இவங்க 2 பேரும் ஸ்டார்டிங் 11ல இருக்கிறது இது 4th சீசன் இன் a row. கரெக்ட் எக்ஸாக்ட்லி. அதான் நடுவுல ஸ்விட்சிங் மேட்டிச் இருப்பாரு, இல்லாட்டி someone else was there. அதுக்கு முன்னாடி எரேரா, ஃபெலினி அந்த மாதிரி இருந்தாங்க. பட் நவ் I mean I think இவங்க இருப்பாங்கன்னு தெரியுது unless நீ சொன்ன மாதிரி signings happen and maybe do something on that. But apart from that there are problems. I wish Martial comes back very soon. அடுத்த மேட்ச் கொஞ்சம் இதுதான். ஸ்பீக்கிங் ஆஃப் மார்ஷியல், நம்ம வந்து PSV ஐண்ட்ஹோவன்ல இருக்கிற கோடி கேக்போ அப்படிங்கிற ஒரு ஃபார்வர்ட் பிளேயரை டார்கெட் பண்ணிட்டு இருக்கோமா. ஆக்சுவலா இது 3 நாள் முன்னாடியே வந்து சைமன் மல்லாக் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி மிரருக்கு எழுதுறாரு. இந்த சீசன் அவர் ஏகப்பட்ட டிரான்ஸ்ஃபர்ஸ் பிரேக் பண்ணியிருக்காரு. சர்ப்ரைசிங்லி மேபி டென்ஹாக்கு க்ளோஸான கான்டாக்ட் இருக்குமா எனக்கு தெரியல. பட் அவர் 3 நாள் முன்னாடி சொல்லியிருந்தாரு ஐ டிடன்ட் டேக் இட் சீரியஸ்லி அப்போ. பட் இப்போ என்ன தெரியுதுன்னா இந்த ஆண்டனி அயாக்ஸ்ல இருக்கிற பிளேயர் டார்கெட் பண்ணிட்டு இருந்தோம்ல, ஸோ அவருக்கு பதில்ல கோடி கேக்போ வந்து நம்ம சைன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் மேக் சென்ஸ் லைக் இவர் ப்ரிடாமினண்டா லெஃப்ட்ல ஆடக்கூடிய பிளேயர், வேற ஆண்டனி was more inclined towards right side, but I guess he can play multiple positions and or inside forward. on the Antony kittatta Antony madri or profile, but he plays on the other side அப்படிங்கற மாதிரி. but he also provides என்ன சொல்றது, Antony is more of like shows என்ன சொல்றது அந்த மாதிரி showing off kind of guy. but இவர் வந்து நிறைய ஸ்கோர் பண்ற ஒரு ஃபார்வர்ட் கன்சிஸ்டன்ட்டா. so it's like அது ஒரு hope it materializes because நல்ல பிளேயர் அவரு. ஆனாலுமே வந்து என்ன சொல்றது கொஞ்சம் கஷ்டம்தான். பிகாஸ்
again அந்த அடாப்ட் பண்ணிக்க டைம் அதெல்லாம் வேணும்ல. I can't say of course we lost the match, அதனால வந்து it's very genuine for people not to see what was good இல்ல. So அத நிறைய பேர் நெக்லெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. But what I felt good genuinely was our both CVs were really good. So அது வந்து கொஞ்சம் அத பத்தி ஒரு நல்ல இது பாசிட்டிவான இது இருந்ததுன்னா அது மட்டும் தான் எனக்கு தெரியும். Positive thing, but it has been foreshadowed by other unwanted stuff about Maguire tunnel confusion with DK or Martinez or height. That's also, I mean, okay, that's can't change people, but enna panna நான் சொன்னேன் like I literally lost my interest in what to say defending against all this அந்த நிலைமைக்கு வந்துட்டோம். But yeah, few things here and there கொஞ்சம் இதா இருந்துச்சு. I wish Rashford கொஞ்சம் இன்னும் I think it's getting there, இன்னும் அந்த 100% வந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு ஃபீல் ஆகுது. DK has been very piss poor, horrible. We have seen him doing wonderful reflexes. எப்ப கால் யூஸ் பண்ணாம கால் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. ஆனா போன மேட்ச்ல ரிஃப்ளெக்ஸும் ரொம்ப ஸ்லோவா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் லைக் செகண்ட் கோல்லாம் கண்டராவியான கோல் கீப்பிங் அண்ட் ஃபர்ஸ்ட் கோலுக்கு அதே மாதிரி ஒரு இது நான் இந்த கேம் வீக்ல மட்டும் 4 வாட்டி பார்த்தேன். அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அந்த லோ கிராஸை கிளைம் பண்றது ஹெண்டர்சன் ஒரு வாட்டி பண்ணாரு, இதுல செல்சி கேம்ல ஒரு வாட்டி நடந்தது. ஸோ இட்ஸ் லைக் they goalkeepers have to evolve, and இது ரொம்ப பெரிய எவல்யூஷன்லாம் கிடையாது, பேசிக்கான விஷயம். ஒரு லோ கிளாஸ் வரப்ப முன்னாடி போய் வரணும். Ramsdale did a couple of amazing passes and அத தெரியவே என்னடா அது பால் என்ன சொல்றது, it was like a poetic pass. ஓகேவா, அந்த மாதிரி இருந்துச்சு. ஆமா, எனக்கு பார்க்கிறதுக்கே டெஹே அந்த மாதிரி பாஸ்லாம் பண்ணிருக்காரு. ஈவன் 2020-21 சீசன்ல ஒரு கவானியோட கோலுக்கு ஒரு பயங்கரமான லாப் ஒன்னு. என்ன பிரச்சனைனா ராம்ஸ்டேலால இது எல்லா மேட்சுக்கும் ரிப்பீட் பட் ஸ்டில் கொஞ்சம் இது தெரியுது, பேசிக் திங்ஸ் வந்து நம்ம லாக் பண்றோம், நீங்க லாக் பண்ண தெரியல. just pass it, என்ன தெரியல இது என்ன ஆகுதுன்னா இது சரௌண்டிங்கும் எல்லாரையும் இது பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. மெக்வயர் ஆகுனா ஒரு ஸ்கேப் கோட் கிடைச்சிட்டாரு. நம்ம அதாவது இவங்க வந்து ஒரு இன்வின்சிபிள் சூப்பர் ஹீரோவே சென்டர் பேக்கா கொண்டு இருந்தாலும் அந்த மிட்ஃபீல்ட வந்து நம்ம பெட்டர் பண்ணி கோல் கீப்பரை இம்ப்ரூவ் பண்ணல அப்படின்னா அந்த சிபிஸ் வந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல எக்ஸ்போஸ் ஆவாங்க. நம்ம என்ன பண்றோம், சென்டர் பேக்குக்கு மேக்னிஃபையிங் கிளாஸ் வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கோம். சோ correct, yeah, I think even your cat agrees. Yeah your point வெளிய போணும்னு சண்டை போட்டுட்டு இருக்கு. So it's right, yeah, and at least டோர் திறந்து அதாவது கிளம்பட்டோம், நம்ம கிளம்பாத நம்பர் 7 அப்படியே இருக்காரு. So at least you can. ஆமா, இல்ல போயிட்டாரு நம்ம கேட். அண்ட் யா லைக் இது ஒரு பெரிய பிரச்சனை தான். நம்பர் 7 அவர் இன்னொரு பிரச்சனை. அவர் நான் வந்து ஒரு பக்கம் பயந்துட்டா இருந்தேன், ஐயோ அண்ணன் வந்து கோல் கீழ அடிச்சிட்டாருன்னா நம்ம வந்து ஒரு மாசமா அண்ணனை போட்டு சோசியல் மீடியால செஞ்சுட்டு இருக்கோமே, நம்மள செஞ்சு விட்டுருவாங்களே அப்படின்ட்டு. ஐ மீன் அது வந்து ஒரு கிரே ஏரியா. சம்டைம்ஸ் வந்து நம்ம ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறது, பட் என்னதான் இருந்தாலும் இவர் கான்ட்ரிபியூட் பண்ணி நம்ம ஜெயிச்சா எனக்கு அது ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஸோ ஸ்போர்ட்ஸே ஒரு ஃபன்னியான. இதே மாதிரிதான் நம்ம வெளியே போகணும் இந்த டாபிக் எடுக்கிறப்போ ஆர்னாட்டோவிச் வந்து வேணான்னு சொல்லி அத்தனை ஃபேன்ஸ் அவுட்ரேஜ் பண்ணி அவர் வந்து ஒரு ரேசிஸ்ட் அப்படின்னு சொல்லி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் எடுத்து சொல்லி இது கிளப்புக்கே தெரிஞ்சிருக்கணும் பேக்ரவுண்ட் செக் எல்லாம் பண்றப்போ. பட் இவ்வளோ ஃபேன்ஸ் சொல்லி ஏகப்பட்ட ஃபேன்ஸ் மெயில் அனுப்பி சீசன் டிக்கெட்ஸ் கேன்சல் பண்ண போறேன்னு சொல்லி ரிச்சர்ட் ஆனல் சிஓக்கு மெயில் அனுப்பி எல்லாம் பண்ணோன்னே தே கைண்ட் ஆஃப் புல்ட் அவுட் ஆஃப் இட். பட் இது வந்து நான் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்கே ஒரு கொஸ்டினா கேட்டிருந்தேன் அத்லெட்டிக்கோட லாரி விட்வெல்க்கு. அவர் ரிப்ளை பண்ணல, ஆப்வியஸா பண்ண மாட்டாங்க. பட் லாஸ்ட் சீசன் வந்து நிறைய விமென்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் நம்மளே நிறைய பேர் வந்து இது குவெஸ்டின் பண்ணியிருந்தோம். அதாவது ரொனால்டோ மேல இப்படி ஒரு ஓகே லீகலா சொல்லணும்னா நிறைய அலிகேஷன்ஸ் அண்ட் அக்யூசேஷன்ஸ் இருக்கிறப்போ why did in the fan அப்பலாம் ஏன் வந்து why didn't they listen to the fans, why didn't they listen to multiple organizations? இப்போ இவங்க விமென்ஸ் டீம் வச்சிருக்காங்க, ஈக்குவல் ரைட்ஸ் பத்தி பேசுறாங்க. இப்ப மட்டும் இந்த இன்க்ளூசிவிட்டியும் ரேஷியல் ஈக்குவாலிட்டியும் வருது, அந்த டைம்ல ஏன் அது வரல? ஸோ மேபி ஆர்னாட்டோவிச்சே ஒரு மார்க்கெட்டபிள் ப்ராடக்டா இருந்திருந்தாலோ இல்ல ஒரு ரெலவென்டான பிளேயரா இருந்திருந்தாலோ இதை அவங்க பண்ணிருப்பாங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது எனக்கு. End of the day it looks like our club is much more
on earning more cash to or cash flow வர மாதிரி தான் bankable இது பண்றாங்க. லைக் எல்லா கிளப்மே அப்படிதான். இப்போ வந்து நார்த் லண்டன்ல இருக்கிற ஒரு கிளப் வந்து தேர் என்ன சொல்றது, they haven't suspended an alleged rapist and they kept playing him on, so it's like yeah, it's the problems are everywhere. So and இது சொல்லணும்னா இந்த இவர் ஒருத்தர் போக மாட்டேங்கிறாரு, இன்னும் சில பேர் நம்மளால விற்கவே முடியலையே. நிறைய பேர் இந்த தலைவலியெல்லாம் இருக்கட்டும் சரின்னு சொல்லிட்டு மேட்ச் டே அப்போ ஒரு நம்ம டிவி ஆன் பண்ணி உட்கார்ந்தா ஃபர்ஸ்ட் ஆள் பேசுறது வந்து ஜிம் ஐயோ, பீட்டர் டிராரி இருந்தப்ப கூட சரி அந்த அளவுக்கு தெரியாது. டார்ச்சரா இருக்கு. போன மேட்ச்ல என்னன்னோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காரு அந்த மனுஷன். சரி பேசுங்க சார் பேசுங்க, எப்ப இருந்தாலும் நம்ம அதுல சம்வேர் நடுவுல எனக்கு தனியா தெரிஞ்சிச்சு, யூ ஸ்லைட்லி அப்ரிஷியேட்டிங் தி சிபிஸ் நினைக்கிறேன் கம்பேர்ட் டு அதர் பிளேஸ் தான் எனக்கு தோணுச்சு. அது I guess it was more visible. நம்ம கேம் பார்க்கவே நம்மளுக்கே பச்சையா தெரியுது, அவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் பால் பாஸ் பண்றாங்க. இத்தனைக்கும் நிறைய அட்டாக் வந்து மக்வயர் பண்ண லாப் பால்ஸ் த்ரூ பால்ஸ்ல இருந்தா அட்டாக்ஸே நிறைய ஸ்டார்ட் ஆச்சு நம்மளுக்கு. ஸோ இட் வாஸ் லைக் அண்ட் நம்ம வந்து போன மேட்ச்ல ஒரு பண்ற மிஸ்டேக் என்னன்னா விங்கர்ஸ் வந்து நம்ம கேம்குள்ளே கொண்டு வரல. ரெண்டு விங்கர்ஸும் ரொம்ப ஐசோலேட் ஆகியே இருந்தாங்க. அண்ட் எஸ்பெஷலி சான்சோட கேமே கிடையாது அது. லைக் தனியா ரைட் விங்ல ஐசோலேட் ஆகி நிக்கிறது. ஸோ அண்ட் நம்ம மிஸ்டர் நம்பர் 7 வந்ததுக்கு அப்புறம் இன்னுமே ரொம்ப ஐசோலேட் ஆகி இருந்தாரு சான்சோ. லைக் he can cross but it's not like his strongest suit இல்லையா. he is more of a playmaker from the wings. so நம்ம ஒரு அண்டர்லாப்போ ஓவர்லாப்போ எதுவுமே இல்லாம தனியா ஐசோலேட் பண்ணி வைக்கிறப்போ it was a bit of, I guess Ten Hag obviously would have seen all these things. so next matchல அதை கரெக்ட் பண்ணுவார். அப்படியே கரெக்ட் பண்றப்போ இந்த எரிக் பாயி, டுவான்செபே, ஃபில் ஜோன்ஸ், பிராண்டன் வில்லியம்ஸ் எங்கெல்லாம் வித்து கொஞ்சம் காசு வாங்கி ஏதாவது ஒரு பிளேயரையும் வாங்கிட்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். வெரி வியர்ட் ஃபுட்பால் தெரியல என்ன போகுதுன்னு. நெக்ஸ்ட் வீக்கெண்டுக்கு ஐ எம் நாட் வெயிட்டிங் டு பி வெரி ஆனஸ்ட். ஏன்னா அது அடுத்த இருக்கிற எனக்கு இருக்கு. ஐ மீன் இட்ஸ் லைக் இப்போ நம்ம ரொம்ப இதை மைக்ரோ அனலைஸ் பண்ணோம்னா இது கொஞ்சம் ஓவர் ரியாக்ஷனா தான் இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு மேட்ச் தான் இருக்கு. பட் லிவர்பூல் மேட்ச் தான் கண்டிப்பா எனக்கு பயமா தான் இருக்கு. எனக்கு சுத்தமா கான்ஃபிடன்ஸே இல்லை. But let's see, other clubs end of the day it's the first game. Other clubs பாத்தீங்கன்னா they weren't like ரொம்ப சுப்ரீமா performance பண்ண மாதிரி தெரியல. Arsenal also கொஞ்சம் they had a tough competition. Arsenal start பண்ணாங்க நல்லா but full second half வந்து ஃபுல்லா என்ன தெரியல, சாக்கு ஒரு வெறி இருக்கு, ஒரு கோவம் இருக்கு விளையாடும் போது எப்பவுமே இருக்கும். சோ அந்த ஆனா என்ன பிரச்சனைனா அந்த கோவத்தை கரெக்டா நம்ம வாரணமாயிரம் சூர்யா மாதிரி சேனல் பண்ணாம கொஞ்சம் அங்கேயும் போவாரு. Even Chelsea had a very tough game. Liverpool poor, like properly poor. அவங்க அந்த பெனல்டி இல்லனா கோலே அடிச்சிருக்க மாட்டாங்க கண்டிப்பா செல்சி. லிவர்பூல் have the quality but அவங்களோட மிட்ஃபீல்டு தான் இந்த சீசன் பிரச்சனையா இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தியாகோ எப்பவுமே இன்ஜுரி ப்ரோன். போன சீசனே எப்படியோ ஒரு 30 கேம் மேல தாக்குப்பிட்டு சருங்கிறதே எனக்கு ஒரு ஷாக்கு தான். அண்ட் ஹெண்டர்சன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய பேர்கிட்ட ஹெண்டர்சன் டிஃபெண்ட் பண்ணிருக்கேன். பட் ஐ கெஸ் இட்ஸ் டைம் ஃபார் ஹெண்டர்சன் டு பி ஃபேஸ்ட் அவுட் ஆஃப் தட் லிவர்பூல் டீம். ஸோ அவங்க அந்த ஏரியால கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண போறாங்க இந்த சீசன். பட் என்ன சொல்றது, ஒரு கம்பேக் கொடுப்பாங்கன்னு ஒரு, ஏன்னா அவங்கள்ட்ட இன்னும் சாலா இருக்காரு, ஆப்வியஸ்லி ஒன் ஆஃப் தி டாப் 3 பிளேயர்ஸ் ஆர் ஈவன் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேயர் இந்த லீக்னு சொன்னா கூட யாரும் கோச்சிக்க மாட்டாங்க கண்டிப்பா இப்போ சாலாவை. ஸோ இட்ஸ் லைக் நம்ம வந்து எங்க பண்ண போறோம் என்னன்னு தெரியல. நமக்கு பிரென்ட்ஃபோர்ட் இருக்கு ஒரு பக்கம். எனக்கு அதான் நான் கொஞ்சம் காமா இருக்கேன். Like I'm trying to keep myself calm. Social and chatting. I guess நான் வந்து நீயா மாறிட்டேன், நீ வந்து நானா மாறிட்டேன் நினைக்கிறேன் கொஞ்சம். அதுதான் இது என்ன சொல்றது, can't defend more தான் தோணுது. I think all this boomers, Roy Keane and the more people they're adding more and more. But okay, in a way they are right. They do started talking about the phone. Still long way to go. It's just the first game. இன்னும் 38 மேட்ச் இருக்கு. நம்ம லாஸ்ட் டைம் வந்து
2020 சீசன்ல 3 மேட்ச் ஆடி 10 கோல் கன்சீட் பண்ணி ஒரே ஒரு மேட்ச், அதுவும் எக்ஸ்ட்ரா டைம்லாம் முடிஞ்சு விசில் ஊதுனதுக்கு அப்புறம் பெனல்டி அடிச்சு ஜெயிச்சோம் அந்த ஒரு மேட்சும். ஸோ பிரைட்டன், அதுக்கு முன்னாடி மேட்ச் பேலஸோட தோத்தோம், பின்னாடி மேட்ச் டாட்னமோட, ரெண்டுமே ஹோம்ல தோத்தோம். அந்த 2 மேட்ச்ல மட்டுமே 9 கோல் கன்சீட் பண்ணோம். பட் வி ஸ்டில் ஃபினிஷ் செகண்ட் இன் தட் சீசன். ஸோ யா, nothing is still out of our hands at least yet. அதனால வந்து let's hope for the best. அவ்வளவுதான் சொல்ல முடியும். இதுக்கு மேல என்ன டென்ஷன் ஆகாம மேட்ச பாருங்க, என்ஜாய். ஆமா, அதேதான். எங்கள மாதிரி எனக்கு பயமா இருந்தாலும் நான் மேட்ச் பாக்குறப்ப சிரிச்சிட்டே தான் இருப்பேன். சிரிச்சிட்டே தான் விக்னேஷ்க்கு டெக்ஸ்ட் பண்ணுவேன் ஏதாவது பண்ணணும்னா, எவாரியா எப்படி ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி நீங்களும் பாருங்க. 4-5 பேர் அது இதுன்னு சொல்லுவான். இட்ஸ் ஆல் ஒப்பீனியன்ஸ், பெர்ஸ்பெக்டிவ். அந்த அப்படிதான் உலகம் ஷேப் ஆயிருக்கு. So yeah, let's try to enjoy football. So yeah, அது can't say a rant, but just our Monday, Tuesday, Wednesday blues about the weekend match about Manchester United. So hope you guys like this short episode. I guess thank you to support us. இத்துடன் விடை பெறுவது நான் விக்னேஷ் மற்றும் என் நண்பன் பாலா. Bye.